1 to 1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தனுசு ராசிக்கு வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். இது பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம். தனுசு ராசிக்கு வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி குரு. ராசிநாதனான குரு 7ஆம் இடத்துல இது வரைக்கும் இருந்து ராசியை பார்வை செய்துக்கிட்டு இருந்துச்சு இல்லையா. இது என்னதான் பிரச்சனையை கொடுத்தாலும் குருவோட பார்வைங்கிறது அவங்களை ஒரு கட்டத்திலேருந்து அவங்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட குரு பார்த்திங்கன்னா அந்த குருவோட இப்போ சுக்கிரன் சேர்ந்துறதுனால ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த குரு சுக்கிர மூடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கோம். அதனால் குருவோட இயக்கத்தை கொஞ்சம் அதை கட்டுப்படுத்திடும். இருந்தாலும் பரவாயில்ல, முதல் 2 வாரத்துக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கும், அதுக்கப்புறம் விட்டுடும் அப்படின்னு இதை சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்து குரு 8ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. இந்த 8ஆம் இடத்துக்கு வரப்போகிறதுனால அதுவும் கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்குன்னா கூட அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம போகிற போக்கில் சொல்ல போகிறோம். எப்படி இருந்தாலும் 7ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறது இந்த வாழ்க்கை துணை விஷயங்களையும் நண்பர்கள் இடத்துலையும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவர்களிடம் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு ஒரு நன்மை கிடைக்காது. 2வது கூடுமான வரைக்கும் அவர்களுக்கும் நமக்கும் ஒரு மனக்கசப்பு ஏற்படாத அளவுக்கு பார்த்துக்கிட்டு முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கிட்டோம்னா அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இது வரைக்கும் இப்போதைக்கு அவங்க தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்து ராசிக்கு குருங்கிறது ராசிநாதன் மட்டும் இல்லை, அவர் 4ஆம் இடத்துக்கும் உரியவர் இல்லையா. அப்போ இந்த ராசிக்குரிய குரு 1க்கும் 4க்கும் உரிய குரு 7ஆம் இடத்துல உட்கார்ற வரைக்கும் ஓரளவு பெரிய பாதிப்பு இல்லை. அடுத்தது 8ஆம் இடத்துக்கு போகும்போது நமக்கு சில இடங்களில் தேவையில்லாத அவமதிப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போதுமே பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு இந்த இடத்துல நமக்கு மரியாதை கிடைக்கும், இந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பு வச்சுக்காமல் போகிறது ஒரு வகையில் நமக்கு நல்லது. அதே போல் இது 1-8 சம்மந்தப்பட்டாலே பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்டர்பன்சஸ், அப்பப்போ குறுக்கீடுகளும் இடையூறுகளும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். இதனால் என்ன பண்ணணும்னா ரொம்ப கவனமாக ஒரு விஷயத்தில் இறங்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்க்குறது ரொம்ப நல்லது. இன்னொரு பக்கம் 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல உட்காருது. அப்போ 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் 8ஆம் இடத்துல உட்காருதுன்னா இந்த பணம், இந்த சொத்து இதெல்லாம் போய் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல லாக் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் நீண்ட நாட்களாக அந்த விற்க முடியாத சொத்துக்கள்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் விற்பனை ஆகுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். நெருங்கி பழகும்போதே சிக்கல் கடுமையாக ஆரம்பிக்கும். இதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடச்சி கெட்ட பேர் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அது பின்னாடி ஃப்யூச்சரை பாதிக்குங்கிறதுனால இந்த கெட்ட பேர் எடுத்துக்காமல் நம்ம குடும்பம் வரைக்கும் முன்கூட்டியே சில விஷயங்களில் தவிர்த்துக்கிட்டோம்னா இந்த குரு பயிற்சி முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. குறிப்பாக வைகாசி மாதமும் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்குங்கிறத மட்டும் அவங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்குது. ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அளவுக்கு அதிகமான தைரியத்தை கொடுக்கும். ஏதாவது ஒன்று செஞ்சே தீரணுங்கிற மாதிரி ஒரு முயற்சி எடுத்து அதுக்காக கடுமையாக போராடக்கூடிய அந்த தைரியத்தையும் முயற்சியும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இது வரைக்கும் குருவோட பார்வை அதுக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்ததுனால இவங்க ஏதோ ஒரு சில முயற்சிகள் ஃபெயிலியர் ஆனால் கூட அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய ஒரு சில முயற்சிகள் அவர்களுக்கு கை கொடுத்துட்ருக்கோம். இது அப்படியே தொடருங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால் நம்மளால் எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்க முடியும், நம்மளுடைய தாங்கு திறன் என்ன, நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்து ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு காரியத்தில் இறங்கி செயல்பட்டோம்னா அது நமக்கு தெளிவாக இருக்கும். இருந்தாலும் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு எல்லா வகையிலும் என்ன நெருக்கடிகள் வந்தாலும் அதிலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஓரளவு கை கொடுக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இது நல்ல பலனை தான் கொடுக்கும். அடுத்தது பார்க்கும்போது 4ஆம் இடத்துல சனி இருக்குது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை நம்ம அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணால் அஷ்டம சனி கொடுக்க வேண்டிய பாதிப்புகளில் பாதியை கொடுக்கும். அதனால தான் அதை நம்ம அர்த்தாஷ்டம சனிங்கிறோம். அப்போ உடல் ரீதியாக பார்க்கும்போது சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்கும். சில சுயமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள் இதிலெல்லாம் சின்ன சின்ன பாதிப்புகள் தொடர்ச்சியாக இது வரைக்கும் இருந்திருக்கும். பாதிப்புகளுக்கு மத்தியில் தான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை சென்று இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அதற்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் அதிலேருந்து மீண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும் வேலை பார்க்குற இடம், வசிக்கிற இடம், இந்த நிலைகள்லாம் மாறி வசிக்கக்கூடிய இடங்கள்லையும் வேலை பார்க்கக்கூடிய அலுவலகங்கள்லையும் ஒரு நல்ல ஒரு மனநிறைவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது 5ஆம் இடத்துல செவ்வாய்ங்கிறது ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு உரிய கிரகம். செவ்வாயே அந்த இடத்துல இருக்கிறதுனால மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசைகளை மனசுக்குள்ளே சில எண்ணங்கள் உதிச்சுக்கிட்டே இருக்கும்ல, அதை செயல்படுத்தி அதை அடைவதற்கான முயற்சிகளில் ரொம்ப அதிகமாக தீவிரம் காட்டுவாங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகளோட சப்போர்ட் இருக்கும்.
வயதான பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா பிள்ளைகளோட சப்போர்ட் இருக்கும்ல, அது கண்டிப்பாக கிடைக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் வைகாசி மாதம் இருக்குங்கிறது அது ஒரு நல்ல பலனாக தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்து பார்க்கும்போது 6ஆம் இடத்துல சூரியன் மட்டும் இல்லை, புதனும் கூட சேர்ந்துருக்கு. பொதுவாக 6ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படின்னா கூட சனியோட பார்வை கிடைக்கிறதுனால வேலை செய்கிற இடங்களில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரும். நமக்கு தேவையில்லாமல் நம்ம மற்றவர்கள் ஒரு இடையூறுகள் கொடுப்பாங்க. நேரடியாக மோதுறவங்களை நம்ம கண்காணிச்சுக்கலாம். மறைமுகமாக நமக்கு இடையூறு கொடுக்குறவங்கள நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்லையா? அதனால் வேலை செய்யக்கூடிய இடங்களில் யார் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு இல்லைன்னுடுவாங்க. அப்புறம் நாம் மாட்டிக்கணும். அவங்க அதை செய்ய சொல்லுவாங்க, நம்ம ஓகேன்னு செஞ்சுருவோம். செஞ்சு முடித்த பிறகு பார்த்திங்கன்னா தப்பாக கூட போயிடும். யார் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் அந்த வேலையை பார்த்தீங்கன்னு கேட்டால் அவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்க நான் சொல்லவே இல்லை அப்படின்ட்டுருவாங்க. அதனால் எதுவாக இருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் ஆர்டர் கையில் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த வேலையை பார்க்கணும். அடுத்தது யாராவது அஷூரன்ஸ் கொடுக்குறாங்களா, ஒரு மெயில் போட்டு விடுங்க அல்லது வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடணும், ரெக்கார்ட் பண்ணிவிட்டு தான் அந்த வேலையை செய்யணும். இப்படி செய்யும்போது அந்த பாதிப்பு வராது. எப்படி இருந்தாலும் சூரியன் சனி தொடர்புங்கிறது எல்லா வகையிலும் எல்லா ராசிகளுக்கும் ஒரு பாதிப்பு கொடுக்குங்கிறதுனால இவர்களும் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் சரபேஸ்வரர் வழிபாடு செய்கிறது இவங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பாக அமையுங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்தது ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு குரு வரப்போகுது. 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குருவை நினச்சி தனுசு ராசிக்காரர்கள் பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 8ஆம் இடத்துக்கு குரு வந்தாலும் குருவோட பார்வை 12ஆம் இடத்துக்கும் கிடைக்கிறது, 2ஆம் இடத்துக்கும் கிடைக்கிறதுனால வெளிநாட்டு வருவாய், வெளிநாட்டு தொடர்புகள் இதை எல்லாத்தையும் அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு. இதுக்கான பாதை கண்ணுக்கு எப்போ தெரியும்னா வைகாசி மாதமே தெரிய ஆரம்பிக்கும். படபடன்னு இறங்கலைன்னா கூட முயற்சி பண்ணலாம். அதுக்கான சோர்ஸ் நமக்கு கண்ணில் தென்படும். நமக்காக சோர்ஸுகளை நம்ம சந்திக்கிற வாய்ப்பும் கிடைக்குங்கிறதுனால பெரிய அளவுக்கு கவலைப்பட வேணாம் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு எவ்வளவு கஷ்டங்களையும் நெருக்கடிகளையும் கொடுத்தாலும் என்ன பிரச்சனை என்ன தேவையோ அதற்கு தேவையான ஒரு வருவாயையும் அவர் கொடுத்துருவார். ஏன்னா 2ஆம் இடத்தை பார்த்துறதுனால அந்த வருவாய் அவர்களுக்கு கிடைச்சிரும். அடுத்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது இருக்குது. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பெரிய அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. ஏன்னா 9ஆம் இடம்ங்கிறது குறைந்தபட்சம் அடிப்படை தேவைகள், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் இருக்குல்ல, இதில் ஓரளவு மனுஷன் நிறைவடைஞ்சிட்டா கூட போதும். மற்றது கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைக்காட்டியும் பரவாயில்ல. இது எல்லாமே இருந்தால் கூட இதை முழுமையாக அனுபவிக்க முடியாத அளவுக்கு அந்த கேது அப்பப்போ டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஞாயிற்றுக்கிழமை தோறும் விநாயகர் கோயிலுக்கு போய் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வந்துட்டாங்கன்னா இந்த பிரச்சனை பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும், பிள்ளைகள் வழியில் லாபத்தை கொடுக்குங்கிறதுனால இவர்களும் மலை மீது உள்ள முருகனை செவ்வாய்க்கிழமை அன்று வைகாசி மாதம் முழுவதும் வழிபடுவது நல்ல சிறப்பை தருங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். தனுசு ராசிக்கு வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக சொன்னீங்க சார். அதோட தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன பரிகார கோயில்கள் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. தனுசு ராசிக்கு வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். மகர ராசிக்கு வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.